வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தொக்கு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. ஆனால் நம்ம எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டத்துக்குமே இதை நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, பொங்கல், பூரி, சப்பாத்தி. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடி, உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். அப்படி இல்லைனா நீங்கள் தனி மிளகாத்தூளும் எடுத்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 6 தக்காளி, அதுவும் நல்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் நல்லா சூடானவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைனா நீங்கள் ரிஃபைண்ட் ஆயிலோ, நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டோன்னா 1 டீஸ்பூன் கடுகு போட்டுடுறேன். கடுகு நல்லா வெடிச்சிடுது. இப்போ நான் பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் போட்டுடுறேன். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நான் கருவேப்பிலையும் அதில் சேர்த்துடுறேன். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. இப்போது நம்ம தக்காளி பழத்துக்கு உப்பு போடவே இல்லை. ஸோ இப்போ நம்ம தக்காளி பழத்துக்கு தேவையான அளவு இப்போ உப்பை சேர்த்துக்கணும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூள் சொன்னேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்படி குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வைக்காதவங்க தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் இந்த தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் தனி மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாக சேர்த்துப்பேன். உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி தொக்கு பண்ணும்போது தக்காளியோடைய புளிப்புக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம அந்த காரத்தை சேர்த்துக்கணும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட போகிறேன். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து திறந்து பார்த்தோம்னா நல்லா தண்ணி விட்டுருக்கோம். ஸோ அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு திருப்பியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தட்டு போட்டு மூடி திருப்பி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். பாருங்க, அது 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியோட ஜாஸ்தியாகவே தண்ணி இருக்கும் அதில். ஏன்னா வெங்காயம் போட்டிருக்கிறதுனால நிறைய தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இந்த கருவேப்பிலை ஸ்மெல்லாம் சூப்பராக வருது. இனிமேல் நம்ம திறந்து வச்சே குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் திக்காகிட்டே வருது. இப்போ நீங்கள் உப்பு காரம் ரெண்டுமே செக் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போடணும் போல் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்காகிட்டே வருது. தக்காளியுடைய புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் காரமும் கொஞ்சம் நம்மளுக்கு மாறுபடும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு இப்போ இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஸோ இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடியை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டும் ஒரு நல்ல மணமும் கொடுக்கும்.
நான் இன்னைக்கு பூரி சுட்டு தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன். இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.